நேற்று நம்ம 7 மணி செய்தியில் சொன்னது போலவே இன்று சென்னைக்கு மழை இல்லை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். செயற்கைக்கோள் காட்டிய புகைப்படங்களை வைத்து சூப்பர் கம்ப்யூட்டர்களால் கணிக்கப்பட்டதை நாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தோம். அந்த வகையில் உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்கலாம். இன்றைய இரவு நாளை மழை எப்படி இருக்கும்? சென்னையில் ஸ்கூல்ஸ் மற்றும் காலேஜஸ்க்கு லீவு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று முதல்ல நாம் அதே செயற்கைக்கோள் நேற்று சரியாக காண்பித்த காரணத்தினால் மீண்டும் அந்த செயற்கைக்கோள் என்ன சொல்கிறது என பார்த்து விடுவோம். இங்கே பாருங்க, முதல் பாயிண்ட் நாம் என்ன புரிஞ்சுக்கணும், அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இது என்ன புயலா? இன்னும் புயலே கிடையாதுங்க, புயலே மாறல. நேற்று நாம் பேசிக்கொண்டிருக்கும்போது சொல்லியிருந்தோம், புயலாக மாறவில்லை. முதல்ல எப்படி உருவாகும் அப்படின்னா, ஒரு சுழற்சியாக கடலில் உருவாகும். சுழற்சி வந்தவுடனே எல்லாம் அலர்ட் ஆகிடுவாங்க, அடடா சுழற்சி விட்டுறது, அடுத்த கட்டமாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா என்று. அப்படியே மாறியது. அது மாறிச்சுன்னா அடுத்து அலர்ட் ஆகிடுவாங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா? இது ஒன்றும் இல்லை, வலுப்பெற்று கொண்டே வருகிறது. இதுக்கு புது புது பெயர்கள் வைக்கிறாங்க. மண்டலமாக மாறிவிட்டது, இன்னும் தீவிரமாச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி வருகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அங்கேயே நின்று கொண்டு முதல்ல 13 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் நகர்ந்தது, பிறகு 10 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் நகர்ந்தது, பிறகு 2 கிலோமீட்டர் மணி வேகத்தில் தான் நகர்ந்தது. கிட்டத்தட்ட நகரவே இல்லை, அங்கேயே சுற்றி கொண்டிருப்பதால் ஒரு சிரமம் ஏற்பட்டது. இது வருமா வராதா, புயலா மாறுமா மாறாதா என்று. வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க, இது புயலாக மாறும், ஆனால் கடல்லையே மாறும், கடல்லையே கரைஞ்சிரும். கரைக்கு வரும்போது புயலாக வராது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் வரும். உடனே நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, காற்றின் வேகத்தை சொல்லுங்கள். காற்றின் வேகத்தை பொறுத்து தான் சேதம் அமையும். இந்த காற்றுடைய வேகம் என்ன? ஒரு சிறந்த புயல், சிறப்பான புயல், ஒரு தகுதிமிக்க புயல் என்றால் காற்றின் வேகம் குறைந்தது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீச முடியும். அப்பொழுதுதான் சேதத்தை செய்யும். இந்த புயலாக மாறி, அதனால தான் இது தற்காலிக புயல் அப்படின்னு சொல்கிறாங்க. புயலாக மாறுமாம், பிறகு அது வலு இழக்குமாம், அது கரை வரும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது கரையில் காற்றினுடைய வேகம் என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்ட போது சுமார் 60 கிலோமீட்டர்லேருந்து 70 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அதிகபட்சமாக ஒரு 70 கிலோமீட்டர்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போது இது உள்ளே வரும்போது பெருசாக புயலாகவே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. காற்று மிகப்பெரிய சேதத்தை செய்ய முடியாது. இருப்பினும் அந்த 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கான காற்று என்ன மாதிரி வீசுமோ அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடல் அலைகள் ஆக்ரோஷமாக இருக்கும். கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். சும்மா போய் கடலில் கால் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறவங்களும் போகாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கடல் அலைகள் ஆக்ரோஷமாக இருக்கும். அங்கே போய் மணல் திட்டை பார்த்தீர்களாயின் வழக்கமாக இருக்காது. கடல் அலையின் வீரியம் அதிகமாக இருப்பதால் அதெல்லாம் பீச்சில் மாறி இருக்கும். அதனால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். இப்போ மழைக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? மழைக்கு வந்துடுவோம். மழை என்னவாக இருக்க போகிறது? இன்று 28ஆம் தேதி இல்லையா? நவம்பர் 28 வியாழக்கிழமை இரவு 7 மணி நிலவரப்படி அது எங்கே வட்டமிட்டு கொண்டிருக்கிறது என பார்க்கிறீர்களா? இங்கே பாருங்க, அந்த சுழற்சியானது இங்கே இருக்கு. சுழற்சியை சுற்றி மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்து கொண்டு நிலத்திற்கு அனுப்பி கொண்டே இருக்கும். அந்த மேகக்கூட்டங்கள் மழை தரும். ஆனால் இப்பொழுது அந்த சுழற்சி தான் நகரவே இல்லையா, ரொம்ப ஸ்லோவாக நகருது இல்லையா? அதனால் மேகக்கூட்டங்களை அது முழு வீரியத்தோடு மழை தரும் மேகக்கூட்டங்களை நிலத்தின் மீது அனுப்ப முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து இங்கே வரணும், ஆனால் இங்கே மிக ஸ்லோவாக வந்து கொண்டிருக்கிறது. சரி, அது எப்பொழுது கரையை வந்து சேரும் என்பதை நாம் செயற்கைக்கோள் உதவியோடு சூப்பர் கம்ப்யூட்டர்கள் சொல்வதை நாம் பார்த்து விடுவோம். சற்றே ஜூம் செய்து பார்த்தால் நமக்கு புரிந்துவிடும். இப்போ நாம் ஐரோப்பிய மாடலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று இரவு நாளை இந்த லேசான மழை இருக்கலாம், இல்லை அது கூட இல்லாமல் இருக்கும். நாளை காலை மழைக்கு சற்றே வாய்ப்பு இருக்கிறது, அது கூட பெரிய மழை இருக்காது. இங்கே பாருங்கள், இங்கே லேசாக பாஸ் செய்வோம். நாளை மதியம் 12 மணி, அதாவது வெள்ளிக்கிழமை 12 மணி நிலவரப்படி மேப் என்ன காட்டுகிறது என்று பாருங்கள். இதுதான் தமிழக கடலோர பகுதி. பெருசாக ஒன்றும் மழை காட்டலிங்க. அப்போ தான் மழை என்னமோ லேசாக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. எப்போது? நாளை மதியம் 12 மணிக்கே. நேற்றெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நாளைக்கு இன்று இரவே மழை வந்துடும் அப்படின்லாம் பெருசாக எதிர்பார்ப்பு இருந்தது. அது நகரவே இல்லை, அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பெரிதாக மழை இன்று இரவோ அல்லது நாளை காலையோ இருக்க சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே நமக்கு தெரிகிறது. மேற்கொண்டு இதை நாம் ஓட்டி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி நிலவரப்படி நாளை மதியம் ஓரளவு பாருங்கள். இங்கே உங்களுக்கு தெரியுதா? இங்கே கொஞ்சம் நிறுத்துகிறேன் இந்த மேப்பை. நாளை மதியம் நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவு இந்த மேகக்கூட்டங்கள்
தமிழக கடலோர பகுதியில் நகர்ந்து மழையை கொடுக்கக்கூடும் என்பதை நாளை மதியம் நாளை மாலை அந்த பீரியடில் தான், வெள்ளிக்கிழமை மாலை ஓரளவு மழை இருக்கும் அப்படிங்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது எதுவரை இருக்கும் என்று நாம் பார்த்து விடுவோம். இங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி நிலவரப்படி, வெள்ளிக்கிழமை நள்ளிரவு, வியாழன் அதிகாலை இதெல்லாம் ஓரளவு இருக்கும் என்று தெரிகிறது. அப்படின்னா நாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம், நாளை மதியத்திற்கு மேல் நாளை மாலை வாக்கில் சற்றே மழை தீவிரமடையலாம். அந்த தீவிரமானது சனிக்கிழமை காலை, சனிக்கிழமை மதியம் வரை இருக்கக்கூடும். ஏன் அப்படின்னா அது கரையை கடக்கும் பகுதி அதுதான். சரி, இப்போ அது கரையை கடக்குது எந்த பகுதியில் நாம் பார்த்து விடுவோம். சற்றே ஜூமின் செய்து பார்த்தால் நமக்கு தெரியும். அது கரையை கடப்பது சென்னையிலிருந்து காரைக்காலுக்கு இடையேன்னு சொல்லியிருந்தாங்க. புதுச்சேரி அருகில் கரையை கடப்பது நமக்கு தெரியுது. அதனால் புதுச்சேரி அருகே உள்ளவர்கள், மகாபலிபுரம் ஆகட்டும், புதுச்சேரி ஆகட்டும், சென்னை வாசிகள், அந்த ஈசிஆர் பகுதியில் இருக்கவங்களாகட்டும், அந்த காற்றின் வேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மணிக்கு சுமார் 70 கிலோமீட்டர் வரை வரக்கூடும். சரி, கரையை கடந்து விட்டால் புயலாகட்டும், காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகட்டும் வீரியத்தை இழக்கும், சக்தியை இழக்கும். பிறகு அண்டை மாவட்டங்களில் மழை கொட்டும். சென்னையில் ஒன்றும் பெருசாக இல்லை பார்த்தீங்களா? எப்போ? சனிக்கிழமை இரவே சென்னையில் உங்களுக்கு ஒன்றும் இல்லை பாருங்கள். இதுதான் சென்னை பகுதி. சென்னை பகுதியில் பெரிய மழை இல்லை. அந்த மழையானது அடர்ந்த மேகக்கூட்டங்களாகிறது அண்டை மாவட்டங்களுக்கு நகர்ந்து செல்வதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், எங்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ரெட் அலர்ட் 29 வெள்ளிக்கிழமைக்கே எச்சரிக்கை ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களுக்கு? செங்கல்பட்டு, விழுப்புரம், அப்படியே புதுச்சேரி யூனியன் பிரதேசம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம். நாளை ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நாளை மறுநாள் எங்கே ரெட் அலர்ட்? நாளை மறுநாள் பாருங்கள், சென்னைக்கே ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி. அப்படியே நாம் அதன் பிறகு பார்த்தோமேயாயின் 1ஆம் தேதி பார்த்தோமேயாயின் எங்கேயுமே ரெட் அலர்ட் இல்லை. இருந்தாலும் வானிலை என்பது மாறக்கூடியது, நம் கையில் கிடையாது. ஏற்கனவே நடந்ததை வைத்து இனி என்ன நடக்கலாம் என்று கணிப்பது சூப்பர் கம்ப்யூட்டர். ஏற்கனவே நடந்ததை சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து எடுத்து படமாக எடுத்து கொடுப்பது செயற்கைக்கோள்கள், சேட்டிலைட்டுகள். அந்த வகையில் இது ஒரு கணிப்பு தான். இந்த கணிப்பு சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது, வானிலை ஆய்வு மையமும் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது, நாளை மதியம் அல்லது மாலை வாக்கில் சென்னை மற்றும் அதன் சுற்றிய பகுதிகளில் மழையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தீவிரமான மழை எப்போது இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளை இரவு நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை காலையும் இருக்கும். சனிக்கிழமை டைம் ஆக ஆக மதியம், மாலை, இரவு என்றாக முதல்ல சென்னையை விட்டு மழை மேகங்கள் நீங்கிவிடும். பிறகு அண்டை மாவட்டங்களுக்கு மெல்லமாக அந்த மழை மேகங்கள் நீங்கி விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது தரைக்கு வரும்போது புயல் கிடையாது என்பதால் சிறிதும் அச்சப்பட தேவை கிடையாது. வலுவிழந்துதான் இது தரையவே தொடுகிறது. அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலே போதுமானது. இப்போது ஸ்கூல் லீவ் இருக்குமா என்ற கேள்விக்கு வருவோம். வானிலை ஆய்வு மையெல்லாம் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை சென்னையை சுற்றி மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சொல்லியிருப்பதால், சென்னையில் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் நீங்கள் ஒருவேளை ஸ்கூல் லீவ் விடுறாங்களா என்பதை எதிர்பார்க்கலாம். அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வானிலை ஆய்வு மையமே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கல்ல. இன்றைக்கி நைட்டு கூட உங்களுக்கு இது தொடர்பான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனினும் அரசு இது தொடர்பாக முடிவெடுப்பார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், அடுத்து 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும். மழையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினம் சுற்றிய பகுதிகளில் ஏற்கனவே மழை அதிகமாக கொட்டி தீர்த்த காரணத்தினால் அங்கே வயல்கள்லாம் தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு நிற்பதாக சொல்லப்படுகிறது. பல இடங்களில் அங்கே விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். தற்பொழுது மழை லேசாக இருக்கு, சில இடங்களில் இல்லை என்றாலும் புயல் கரையை கடப்பது, புயல் இல்லை வலுவிழந்து அது கரையை கடக்கும் பகுதி புதுச்சேரி என்ற காரணத்தினால் புதுச்சேரியை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது.